உள்ள போனவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மரணம் தான் நேர்ந்தது. அந்த மரணம் எப்படி நேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போனவர் ஒரு குறுகின பாதைக்கு அப்புறமா கீழ நான் ஃபோட்டோ காட்டுறேன் அதில பாருங்க. எல் ஷேப்ல போய் லாக் ஆயிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமா அந்த பாதை எண்ட். அதுக்கு மேல வழியே இல்ல. அது வந்து ஒரு முட்டு சந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கேவ். அந்த கேவுக்குள்ள போயிட்டு தலைய விட்டு மாட்டி பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட அவங்க பிரதர் அண்ட் அவங்க ஃபேமிலிஸ்லாம் வெளியே வந்து பீப்புள்ஸை கூட்டிட்டு வந்து 27 மணி நேரம் போராடி இருக்காங்க அவரை காப்பாற்றுறதுக்காக. பட் ஆனால் யாராலையும் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அங்கேருந்து காப்பாற்ற வந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க அவரை காப்பாற்ற முடியல. பின்னாடி இழுத்து பார்த்தோம், இழுக்க முடியல. அவருக்கு ப்ரீத்திங்க்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ 27 மணி நேரம் கழிச்சு அவருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஸோ கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அந்த கேவுக்குள்ளேயே அவர் இறந்து போகிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பாடி இன்னமும் அந்த கேவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கேவுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அந்த கேவுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேவை அவர் உள்ளே வச்சு ஷீல் பண்ணி அவருக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி அந்த நேம் போர்டு வச்சு நான் கீழே ஃபோட்டோவில் போடுறேன். இவள் லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராலையும் அதுக்குள்ளே போக முடியாதுன்ற மாதிரி லாக் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் போட்டாங்க. அந்த சைடே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பாடி உள்ளே தான் இருக்குது. அவரோட சோலும் அது உள்ளே தான் இருக்குது. ஸோ இது 2009 நடந்தது. இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்போ எதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நிறையா தோன்றிருக்கும் மைண்டில். எதுக்காக அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாது, பார்த்துருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த நியூஸ் நான் சொன்னதுக்கு மெயின் ரீசன், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு போகாதீங்க, தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க. ஸோ துருன்னு நான் வந்து ட்ரக்கிங் போகிறேன், ஒரு புதுசாக ஒரு இடத்த ரிசர்ச் பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன், அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன், அப்படி இருந்திருந்தால் இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் பார்த்து அதை நமக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வேண்டான்னு சொன்ன இடத்துக்கு யாரும் போகாதீங்க. அப்படி போய் ரிஸ்க் எடுத்து லைஃப்பை ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ் மாதிரி கொடுத்துறாதீங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.